வணக்கம். ஜோதிடத்தில் இந்த நீச்ச கிரக தசை, இப்போ ஜாதகத்தில் 7 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீச்ச ஸ்தானங்கள்னு இருக்குது. உதாரணத்துக்கு சூரியன் 6 வருடம் தசை நடத்தும். அப்போ சூரியன் இங்கே துலாமில் நீச்சமாக இருக்குது, இங்கே இருக்குது ஒரு ஜாதகத்தில். அதே செவ்வாய் கடகத்தில் நீச்சமாகும், குரு மகரத்தில், புதன் மீனத்தில் நீசமாகும், சனி பகவான் மேஷத்தில் நீசமாவார், சுக்கிரன் இங்கே கன்னிராசியில் நீச்சமாவார். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்னா இது கிடையாதுங்க, அப்படியே ஆப்போசிட் இங்கே உச்சமாகும். எல்லா கிரகங்களும் இப்போ சூரியன் இங்கே நீச்சம்னா சூரியன் அதே மேஷத்தில் இங்கே இருக்குது அப்படின்னா அது உச்ச ராசின்னு பேர். இப்போது இங்கே நீச்ச ராசியிலிருந்து ஒரு தசை நடக்குது அப்படின்னா நீச்ச தசை, அந்த கெடுதல் தசை, அந்த தசா காலம் முழுக்க கெடுதல் பலன்கள் வரும் அப்படின்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அதில் பெரிய முன்னேற்றம் இருக்காது. இப்போ நாம் அதை இன்னும் சுருக்கி எந்த கிரகம் அதிக கெடுதல் பலன்களை தரும் நீச்ச தசை ஒருவர் நடக்குன்னா இந்த சூரிய தசை எப்போ தரும் அப்படின்னா இந்த துலாமுறையில் நீச்சமாகிறார் அப்படின்னா இங்கே ராகுவோடைய நட்சத்திரம் இருக்குது, சுவாதி நட்சத்திரம். அப்போது அங்கே இருக்கும்போது அவரால் சுத்தமாகவே அந்த 6 வருட காலம் அவங்களுக்கு டவுனாக தான் இருக்கும். அந்த 6 வருடம் கழித்து தான் முன்னேற்றம் வரும். அப்போ அதே டைம் 6 வருடம் சூரிய தசை சந்திர தசை வரும்போது சந்திரனும் ஜாதத்தில் விருச்சிக ராசியில் நீச்சமாக இருக்குது, அங்கே சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னா அந்த 10 வருஷம் கஷ்டப்படுத்தும். அப்போ 16 வருஷம் கஷ்டப்படுவாங்க. இதே மாதிரி தான் சனி பகவான் இங்கே அஸ்வினி கேதுவில் இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.